ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாருக்கும் நல்லா போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் அதே மாதிரி தான். கோயம்புத்தூர் வந்தாச்சு. இந்த தடவை வந்து ஒரு ட்ரிப்பு, ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் 2 டேஸ் பிளானாக ட்ரிப் போட்டிருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு ட்ரிப்புக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து அன்னபூர்ணாவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேராக வந்து உடுமலைப்பேட்டை தான் போனோம். அத்தை வந்து ட்ரிப்புக்கு வரலைன்னா அவங்களுக்கு அங்கே மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அக்கா வீட்டில் உடுமலைப்பேட்டையில் வந்து விட்டுட்டு நாங்கள் ட்ரிப்புக்கு கிளம்புனோம். கீழே வந்து ஒரு செக் போஸ்ட் வருது. நம்ம ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிக்க போதில்ல, அதனால ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். எங்கே ட்ரிப்புன்னு நான் இன்னும் சொல்லவே இல்லை. உடுமலைப்பேட்டை டு மூணாறு போகிற வழியில் இடையில காந்தலூர்னு ஒரு பிளேஸு, செம்ம அழகான பிளேஸு. ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இதெல்லாம் விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருந்துச்சு. இந்த காந்தலூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 1.5 to 2 மணி நேரத்துக்கிட்ட வருது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 கிலோமீட்டர் அந்த மாதிரி வருது. கீழேருந்து மேலே போகிற வழியை பாருங்களேன் எப்படி இருந்தது. இலையெல்லாம் அப்படியே உதிர்ந்து காஞ்ச மரமாக தான் இருந்துச்சு. ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பாறையாக இருக்கும், அந்த பக்கம் பள்ளமாக இருக்கும். பெரிய பெரிய பஸ் எல்லாம் வரும்போது நம்மளால் மேனேஜே பண்ண முடியாத அளவு இருந்தது. ஏன்னா ரிவர்ஸ் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வண்டி ஓட்ட முடிகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஹில் ஸ்டேஷனில் ஓட்ட முடியும் போல் அப்படி இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்து போய் தான் இருந்தேன். ஃப்ரண்ட்டில் அந்த பஸ் வர வர நம்ம ரிவர்ஸில் போகும்போது பள்ளத்தில் விட்டுருவோமோன்னு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க காரு ரெண்டுமே எங்களோடது தான். 3 காரில் நாங்கள் போனோம் ஃபேமிலியாக. வந்து எல்லாருமே கரெக்டாக எடுத்துருவாங்களான்னு ஒரு பக்கம் டவுட்டாகவே இருந்தது. யாராவது பள்ளத்தில் விட்டுருவாங்களோன்னு பயந்துட்டே தான் இருந்தேன். அதில் வண்டியை ஒழுங்காக எடுப்பாங்களான்னு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துக்கிட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் நாங்கள் வந்து மறையூர் ரீச் ஆனோம். கீழேருந்து ஃபஸ்ட்டு மேலே வந்தோடனே மறையூர் தான் வருது. அங்கே தான் வந்து சாண்டல் பிரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது ஃபுட்டு. எல்லாம் சிக்கன் பிரியாணி மீல்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கினோம். சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சீட்டு கட்டு இதெல்லாம் வாங்கிட்டு ஆக்சுவலாக வந்து மறையூர்லேருந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் அந்த சைடு போகும்போது தான் நமக்கு காந்தலூர் வருது. நாங்கள் வந்து ரூம் போட்டிருந்தது அங்கே தான் போட்டிருந்தோம். கோல்டன் ஃபர்ன் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட். 5 ரூம் போட்டிருந்தோம் மொத்தம். காந்தலூர் ரீச் ஆனதும் இந்த மாதிரி செக் போஸ்ட் மாதிரி வருது. அங்கே இந்த மாதிரி பேக் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ண. இந்த கவர் நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கே போட்டு ரோட் சைட்லேயோ வண்டி பார்க் பண்ணுற இடத்துலையோ போடக்கூடாது. இந்த கவரில் போட்டு இங்கே கொடுத்துருங்க. இல்லாட்டி ரோட் சைடில் பாட்டி தூக்கி வச்சுருப்பாங்க, அங்கே வச்சிட்டிங்கன்னா போதும். ரோட்டில் மட்டும் போடக்கூடாது. சரி சரி ஓகே தேங்க்யூ. இந்த பிளேஸ் பாருங்களேன் செம்மையாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனக்கொட்டா பாறைன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் பேர். நமக்கு வந்து காந்தலூர் போகிற வழியில் இப்படி தான் வருது. மறையூர் டு காந்தலூர் செம்மையாக இருந்தது. அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. கீழேருந்து நம்ம வந்து மறையூர் வர வழி தான் அப்படி இருந்துச்சு. கொஞ்சம் பயங்கரமாக த்ரில்லிங்காக. அதுக்கு மேலே யாரும் நினச்சா கூட படுக்க முடியாதுல. ஐயோ தர ஜில்லுன்னு இருக்கு. ரிசார்ட் பேர் கோல்டன் ஃபர்ன். காந்தலூரில் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. மேலே ஒரு 3 ரூமும் கீழே வந்து 2 ரூமு மேலேயும் கீழேயுமா இருக்கும். அப்படி தான் நாங்கள் போட்டிருந்தோம்.
மூஞ்சி வரையும் வச்சுட்டு மூஞ்சி மறையிறவரா. இந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் 2 பேர் ஸ்டே பண்ணலாம் வித் கிட்டோட. 2 கிட் இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டம்தான் படுக்கிறது. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா பெட் வாங்கி போட்டுக்கலாம். ஒரு டிவி இருக்குது, காஃபி டேபிள்லாம் இருக்குது. நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி வெளியில் கூட சேர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டே செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான பிளேஸ். நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து எல்லாரும் அரட்டையை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் 12 மணி வரை. லெல்லோ அம்மா நைட் ஓனாய் கத்துதுன்னு நினைக்கிறேன். நான் சும்மா மார்னிங் செம்மையாக இருந்தது. லைட்டாக அந்த பனியோட அப்படியே பேர்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு காலையிலே ஒரு பேர்ட் வந்து அழகாக விசில் அடிச்சிச்சு. காலையிலே கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது, அங்கே தான் போய் எல்லோரும் டீ குடிச்சிட்டு வந்துட்டு எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுத்தாங்க. நல்லா சுட சுட இட்லியும் சூப்பரான சாம்பார், சட்னி, ஆப்பம், கடலைக்கறி, அப்புறம் ப்ரெட்டு, ஜாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மொதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லஞ்சும் டின்னரும் கிடையாது. அதனால் நாங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை பார்த்தா நல்லா சொதப்பலாயிடுச்சு, பயங்கர காரம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செம்மையாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எல்லாருக்கும். என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹனி ராக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. நாங்கள் தங்கியிருக்க அந்த ரிசார்ட்லேருந்து அந்த கிச்சனில் டைனிங் ஹால்லேருந்து அது வந்து அப்படியே செம்மையாக தெரிஞ்சது. அதை ஜூம் பண்ணி பார்த்தோம். நேரம் அப்படியே ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். தங்கியிருந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜிப்லைன்லாம் தெரியுது. அந்த ஜிப்லைன் கூட முதல் நாள் சாயந்தரம் அப்படியே பேக்கரியில் போய் டீ குடிச்சிட்டு சும்மா நடந்துட்டு வந்தோம். நாங்கள் யாரும் அந்த ஜிப்லைனில் போகல. அது பயங்கரமான பள்ளமாக இருந்தது. எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரிசார்ட் கிடையாது, வேறு ரிசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். அதனால் மூன் விங்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே காந்தலூரில் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஐயோ அங்க பாரு எவ்வளவு ஏத்தமா. இந்த ரிசார்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க கரெக்டாக ஏற்றி இறக்கிடுவாங்க. ஸோ இந்த ஹில் ஸ்டேஷனே அப்படி தான் இருக்கும். கொடைக்கானலுமே அப்படி தான் இருந்தது. இது கொடைக்கானலை விட பயங்கரமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இங்கே போட்டிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா கீழே 2 ரூம் மேலே ஒரு ரூம்னு போட்டிருந்தோம். கீழே 2 ரூம்னா ஒரு காட் வருது 2 பேர் படுக்கிற மாதிரி. அப்புறம் சோஃபாவே வந்து நம்ம பெட்டாக மாற்றிக்கலாம் அந்த மாதிரி ஹாலில் போட்டிருந்தாங்க. அதுலேயே ஒரு 3 பேர் படுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. நல்ல ஒரு ஸ்க்ரீன் வால் பெயிண்ட்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் இருந்தனால ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இது ரசம், பீட்ரூட் பொரியல், ஃபிஷ் கறி, அவியல், பீட்ரூட் பொரியல், ரசம், சாம்பார்னு சூப்பராக இருந்தது. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. ஒரு 3 மணி 3:30 போல் வந்து ஜீப் சஃபாரி சொல்லியிருந்தோம். அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க ஜீப் சஃபாரி. போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த ரிசார்ட்லேருந்து கீழே இறங்குறது அதை விட பயமாக இருந்தது. ஒரு 5 பிளேஸ் கிட்ட அந்த பேக்கேஜில் வந்துருது. அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. பிரம்மரம், ஸ்ட்ராபெரி ஃபார்மு, ஃப்ரூட் ஃபார்மு, ஹனி ராக், வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக தான் இருந்தது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மரம் சொல்லிட்டு மோகன்லால் சார் கூட ஒரு படம் நடிச்சாராமே பிரம்மரம்னு. அது இங்கே தான் எடுத்ததுன்னு சொன்னாங்க. பெரிய பிளேஸாக இருந்துச்சு. ஒரு மரம் இருக்குது, அது மேலே வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ தெரியும். இதுதான் அந்த மரம். ஆனால் ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. 7 பேராக தான் போகணுன்னா. ஹார்ஸ் ரைடிங்லாம் இருந்தது. பசங்க போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அப்படியே அந்த இயற்கையை ரசித்து அப்படியே மலை சூழ்ந்த இடமா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்குது. போங்க பிரம்மரம்லேயே இங்கே ஒரு இடம் ஸ்பெஷலாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்தீங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அழகாக குடிசை வீடு மாதிரி இருக்குல்ல, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப நல்லா இருந்தது. வேணும்னா நமக்கு ஃபோட்டோ எடுத்து தருவாங்க நல்ல கிளாரிட்டியோட. நம்ம மொபைலில் எடுக்கிறத விட இவங்க எடுத்து தரும்போது ரொம்ப நல்லா நேச்சுரலாக அட்டகாசமாக இருந்தது. ஆளுக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு அங்கேயே நமக்கு வந்து ஸ்நாக்ஸு, டீ இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் பல பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கட்டன் சாயெல்லாம் வாங்கி குடித்தோம். நல்லா இருந்தது அந்த இடம். நம்ம வந்து நல்லா நடந்து சுற்றி பார்த்துட்டு நல்லா ரிலாக்ஸாக வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு சுட சுட டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட நல்லா இருந்தது.
ஜீப்பாக போகிறது பார்த்தாலே எனக்கு இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தில் வந்து எல்லாம் வரிசையாக ஜீப்பில் போகிற அந்த சீன் தான் ஞாபகம் வந்தது. அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம். நாங்கள் போனப்போ ஸ்ட்ராபெரி எதுவுமே இல்லை, அதுக்கு முன்னாடியே பிடுங்கிட்டாங்க. இது வந்து லைட்டாக வந்திருந்தது, சின்ன சின்னதாக அங்கங்கே ரெட் கலரில் தெரிஞ்சிச்சு. அங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸு, ஜாமு, அல்வா அது இதுன்னு அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போகிறப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வேணும்னா அந்த ஜூஸு ஜாமு எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் வாங்கி குடித்தோம். உண்மையிலேயே ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸு செம்மையாக இருந்தது. அந்த நல்ல விலையை வச்சு அவங்களே அப்படியே அந்த நேச்சுரலாக பண்ணுற ஜூஸ் வந்து உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு தான், நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. அடுத்து நாங்கள் ஜீப்பில் போன இடம் பார்த்திங்கன்னா வந்து ஹனிராக் தான். திடீர்னு ஒரு மின்னல் வெட்டி ஒரு இடி இடித்தது, பயமாக இருந்தது. ஏன்னா மேலெல்லாம் பாறையாக இருந்ததா, ஏதாவது ஒன்று உடஞ்சி விழுந்தாலும் மொத்தமாக எல்லோரும் காலி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்துக்கிட்டே தான் போனேன். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ரூம்லேருந்து பார்க்குறப்ப அந்த வியூ தெரிஞ்சதில்லை, இப்போ பக்கத்தில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கேயே நமக்கு வந்து வேணும்னா இந்த தேனை எடுத்து ஏற்கனவே பாட்டிலில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, வேணும்னா வாங்கிக்கலாம். போகிற வழி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, மேடும் பள்ளமா. இடத்த பார்த்துட்டு அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் தான். ஆந்தலூரில் ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இது. ஆனால் இந்த சீசனில் செம்ம கூட்டமாக இருந்ததுனால தண்ணியில் இறங்க கூட முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லா இடமும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இடி இடிக்கிற மாதிரி இருந்தது. சரி எங்கேயும் மாட்டிடக்கூடாது, ஜீப்பில் வேறு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டோம். எல்லா இடமும் ரஷ்ஷாக வேறு இருந்ததுனால நாங்கள் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஒரு 6 o'clock ஆயிடுச்சு வர்றதுக்கு. வந்துட்டு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. நமக்கு வந்து அந்த ரிசார்ட்டில் பார்க் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு இருந்துச்சு, எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் சைடில் அப்படியே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்தாங்க. அந்த கேம்ப் ஃபயரோடு சேர்ந்து நமக்கு பார்பிக்யூ சிக்கனும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே நல்லா அந்த கேம்ப் ஃபயரை என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே டின்னரும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அந்த குளிருக்கு நல்லா கேம்ப் ஃபயரில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே டின்னரும் சாப்பிட்டு நல்லா நைட்டு சூப்பராக இருந்தது. எடுத்து ஆடு 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 போட சிக்கன் நல்லா இருக்கா, அதான் நான் டேஸ்ட் பண்ணேன். இதுக்கு இது வைக்கல, கரண்டி வைக்கல. நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அந்த ரிசார்ட்லேயும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, இங்கேயுமே செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதான் 2 days ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. காலையில் அந்த ரிசார்ட்லேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் வந்து ஜாகரி ஃபார்மும் ஆந்தலூர் வந்ததுக்கு அங்கே உள்ள ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் அணக்கொட்டா பாறைன்னு சொல்லிட்டு மறையூர்லேருந்து வர வழியில் இருக்கு. சரி அதுவும் அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்கிடலான்னு தான் பிளானு. சிக்கன் வாராலே நேற்று பவளமல்லி பாட்டுக்கு அடம் விட்டுட்டோம் பாரு. நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணதை காலையில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சில ட்ரெண்டிங்கான சாங்லாம் ஆடாம விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு ஒரு பிளானு. திரும்ப கண்டிப்பாக காந்தலூர் வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. காலையில் அப்படியே எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா புட்டு, கடலைக்கறி, இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் தான் இருந்துச்சு. காலையில் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு.
வழியில் இந்த காந்தலூர் ஸ்பைசஸ்னு இந்த ஷாப் இருந்துச்சு. இதில் வந்து இந்த பேர்ட்ஸுக்கு நெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட்டு, அப்புறம் ஸ்பைசஸ் ஐட்டம், அப்புறம் ஹனி இதெல்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்கவுங்க என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கினோம். மெயினாக டீ தூள், அதுக்கப்புறம் ஏலக்காய், மிளகு, அப்புறம் பட்டை, லவங்கம் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வந்து வாங்கினோம். நீங்கள் வாங்குறீங்களா அதை? நான் ஏற்கனவே அங்கே வாங்கி வாங்கி நிறைய வச்சிருக்கேன். அம்மாவுக்கு வேணா நல்லா இருக்குமா? நீ எதுக்கு இப்ப திரும்பி பேசிட்டு இருக்க? நான் தான் எடுத்துட்டு தானே. இதெல்லாம் நான் வாங்கினேன். பேச்சஸ் கம்மி. நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஒரு பேட்ச். இது ஒன்று இருக்கு. இங்கேருந்து நாங்கள் வந்து நேராக போன இடம் பார்த்திங்கன்னா ஜாகரி தான். இது எல்லாமே வர்ற வழியிலேயே இருக்குது. ஸோ அந்த ஜாகரி ஃபார்மில் வந்து நமக்கு ஜாகரி வந்து எப்படி அவங்க வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஃபார்மில் நம்ம பார்க்கலாம். அங்கேயே நம்ம வேணும்னாவும் 1 kg இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, வாங்கிக்கலாம். நம்ம போனதுமே அங்கே வந்து ஃப்ரெண்ட்லேயே சுகர் கேன் ஜூஸ்லாம் போட்டு தராங்க. ஐஸ் இல்லாமல், சுகர் இல்லாமல், அப்படியே ப்ளெயினாக சூப்பராக இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷான சுகர் கேன் ஜூஸு. எல்லோரும் 2 வாங்கி குடித்தோம். இதுதான் அந்த ஃபார்மு. எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உள்ளே போய் பார்க்கலான்னு போனோம். ஜாகரி வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, அந்த கரும்பு ஜூஸை ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றி அதை வந்து நல்லா வற்ற விடுறாங்க. இதுக்கு வந்து 3-4 மணி நேரம் கிட்ட ஆகுமா. பவுடர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகுமா. இந்த மாதிரி வெள்ளை கட்டி மாதிரியெல்லாம் எடுக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த இதுலேயே ஜாகரியிலேயே வந்து சுக்கு, மிளகு, அதிமதுரம், ஏலக்காய், மிளகு இந்த மாதிரி மசாலா ஜாகரியும் இருக்குது. நமக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்கு கொடுக்குறாங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து ஜிஞ்சர் ஜாகரி இல்லைன்னா நம்ம மசாலா ஜாகரி எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். எல்லாம் 1 kg பேக்கேஜாக போட்டு தராங்க. ஃப்ரெஷ்ஷாக கரும்புச்சாறு எடுத்து ஜாகரியை நம்ம கண்ணு முன்னாடியே இது பண்ணி வாங்குற இடத்துல ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. கண்டிப்பாக காந்தலூர் போனால் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஜாகரி ஃபார்ம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து அணக்கொட்டா பாறைன்னு சொல்லிட்டு, இதுவும் நம்ம வர வழியிலேயே தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம காந்தலூர் வரும்போதே நம்ம பார்த்தோம். சரி திரும்ப ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு தான். இங்கே வந்து 5 நாடு ராமர் கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்து தான் போகணும். 10 ரூபாயோ 20 ரூபாயோ அந்த மாதிரி தான் வந்தது டிக்கெட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா செம மொட்டை வெயில். இப்போ நாங்கள் வெயில் டைம்ங்கிறதுனால இதுதான் அந்த கோயில். ரொம்ப ஹாட்டாக தான் இருந்துச்சு. அந்த கோயிலுமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. சும்மா அப்படியே சுற்றி பார்த்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சரியான மண்டையை பொழக்கிற வெயிலாக இருந்தது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு மரம் ஃபுல்லாக பாறையாக இருந்ததுனால ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு காற்று மட்டும் அடிச்சுட்டே இருந்தது. அதனால கொஞ்சம் நல்லா நமக்கு சுற்றி பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இனி என்ன கீழே இறங்குறது தான். ஊர் பார்த்துருப்பீங்க இதே போர்டை, வெல்கம் டு காந்தலூர்னு போட்டிருப்பாங்க. அவ்வளோதான், இந்த காந்தலூர் வந்து சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு டைம் வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டைம் விட்டதெல்லாம் அடுத்த ட்ரிப்பில் பார்க்கலான்னு. ஆக்சுவலாக வந்து கீழே இறங்கும்போது வழியெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. கார்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் இந்த மாதிரி தர தட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வரணும். உண்மையிலே காந்தலூர் வந்து ஒரு சூப்பரான பிளேஸு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். கேரளாவில் காந்தலூர் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். மூணார்லாம் அடிக்கடி போயிருப்பீங்க. இந்த காந்தலூரும் ஒரு டைம் போய் பாருங்கள். வீடியோவில் வர பிளேசஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. சம்மருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.